தேவையா? ஜெபம் தேவையா? இந்த கேள்வி எதுக்கு வந்துச்சு? பரம்பரையா கிறிஸ்தவ கேட்ட கேள்வி. கிறிஸ்தவர் ஜெபிப்பதெல்லாம் என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும் இல்லையா? 10 வருஷமா சபைக்கு போனேன், என் தரித்திரம் தீரவனே ஆசை தீரவே எனக்கு கிடைக்கவே இல்லை. 6 மாசம் ஒன்றாவது சர்ச்சுக்கு போனேன், அங்கேயும் ஆசீர்வாதம் இல்லை. ஜெபம் தேவையா? இப்படி ஒரு டவுட் இருக்கு. இன்னொருத்தருக்கு எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்கு ஜெபிக்கலாமா அப்படின்னா எலெக்ஷன் ஜெபிக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா போன வருஷம் எல்லாரும் ஆட்சி மாற்றத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. என்ன செய்யல? மேல ஆட்சி மாறல. அப்ப ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல. அப்ப ஆண்டவர் பிரியமான உட்கார வைக்கிறாரு. எதுக்கு ஜெபிக்கிற நீ? ஜெபிக்கலாம் என்ன பிரயோஜனம்? இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இது பெரிய கேள்வியா இருந்துச்சு. என்ன செய்தி எடுத்தாலும் எனக்கு ஓடலை. ஆண்டவர் என்னதான் பிரச்சனை? மனசுல ஓடதான் செய்தி அப்படின்னா நான் கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அநேகம் எதுக்கு ஜெபிக்கிறானே தெரியல. ஜெபத்தினால் என்ன பயன்? அவர் காரணம். நான்லாம் 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்டேன். 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபம் வச்சுங்க. மனசார 5 நிமிஷம் ஜெபம்னா போதும். 1 மணி நேரம் ஜெபம் அவசியமே கிடையாது. நீ ஒரு தொழில் செய்ய ஒரு 1/2 மணி நேரம் 5 நிமிஷத்துல அவனுக்கு பெரிய லாபம் இருந்துச்சு. இந்த தொழிலை நிறுத்தி போயிருவியா? சட்டசாதிக்கு போயிருவியா? அப்போ அங்கெல்லாம் பிறகு உனக்கு உனி வருமானம் காத்திருக்கே இல்லையா? என்னமோ எப்படி டைப்பா பேசுறாங்க பாருங்க. அது எவ்வளவு காயப்படுத்துங்கிறது கொஞ்சம் கூட உணர்வே இல்லை. ஜெபம் 2 நிமிஷம் பண்ணாலும் சரியா பண்ணா போதுமா? இதெல்லாம் பிசா சொல்லத்தான் தெரியுமா உங்களுக்கு? ஜெபிக்கலன்னா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமா? ஜெபிக்காத போது என்ன நடக்கும்? ஜெபிக்கிறனால என்ன பிரயோஜனம்? எப்படி ஜெபிக்கணும்? எத்தனை டைப் ஆஃப் ஜெபம் இருக்கு? ஜெபிக்கிறதா என்ன காரணம் சொல்லி கொஞ்ச நாளைக்கு ஜெபத்தை பத்தி நான் பேச விரும்புறேன். கண்டினியூ ஜெபத்தை வர ஆட்கள் நான் பேச விரும்புறேன். ஏன்னா ஜெபித்தவர்கள் என்னென்ன சாதிச்சார்கள், ஜெபிக்காதவர்கள் எதையெல்லாம் இழந்தார்கள். ஜெபம் மிக அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அப்போ யோபு புஸ்தகத்தில் ஒரு வசனம் தோணுச்சு. 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள் அப்படின்னு யோபு சொல்றார். இந்த கேள்வி இன்னைக்கு வரலீங்க. உலகம் தோன்றதுக்கு முன்பாக தோன்றி கொஞ்ச காலத்திலேயே வந்துருச்சு. கடவுளை கும்பிட்டு என்னையா பிரயோஜனம்? ஜெபம் பண்ணா என்னையா பிரயோஜனம்? என்கிட்ட ஒரு மிகவும் நான் நேசிக்கத்தக்க ஒரு சகோதரர் என்ன கேட்டார், ஜெபம் பண்ணா என்ன பிரயோஜனம் மாஸ்டர் அப்படின்னா, வாழ்றா என்ன பிரயோஜனம்? வேற பிரயோஜனம் இல்லை. சிரிப்போம் எப்போ இல்லையா அப்படின்னு மறைக்கிறேன். மாறி பார்க்குறேன். உன்னால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம் இல்லை. சிரிப்போம். உன் பசங்க கூட இல்லை கீழ்ப்படி மாணவர் இருக்கிறாங்கல்ல, பிரயோஜனம் இல்லை தானே? வீட்டு தொகுத்து வச்சுக்காது. என்ன செய்வோம்? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்தாயிடுச்சு. கதாவே எப்படியும் சாக போறா. அதுக்காக சோதனை இல்லையா? என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வண்டி போனாரு, சின்ன விபத்தாயிடுச்சு. தேங்க்ஸ் வண்டி வித்துருக்கா, தேங்க்ஸ் சோதனைக்க சொல்லுவார். ஒரு நிமிஷம் கலங்கி இருப்பார். எல்லாரும் நான் சொல்லவே இருக்கு, அன்பர் என்னை காப்பாற்றிட்டார், உயிரோட காப்பாற்றிட்டார். அந்த உள்ள மனசுக்கு நன்றி சொல்லுவார். இதுதான் இயற்கை. அவங்க கேட்கிற கேள்விகள் என்னன்னா, ஜெபம் பண்ணனால என்ன பிரயோஜனம்? எவ்வளவு நாள் ஜெபம் எனக்கு பதிலே வரல, ஜெபம் பண்ணி ஏன் பதில் வரல அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட உன் ஜெபம் போகலையா, இல்ல உன் ஜெபத்தை கேட்கலையா, நீ வேற இடத்துல ஜெபிக்கிறியா, இல்ல அவருக்கு காது இல்லையா?
கேட்கக்கூடாதபடி செவி அப்படின்னாரா? அப்ப என்ன செய்யறாரு அவரு? ரட்சிக்கப்படாதபடி அப்ப பார்க்கிறாரு. அவரே சொல்றாரு, என்ன நோக்கி கூப்பிடுங்கிறார். எப்போ? ஆபத்து காலத்துல என்ன பிரச்சனை சூழ்நிலை கூப்பிடுறா அப்படிங்கிறாரு. அப்ப என்ன செய்யறாருன்னா, நம்ம சிலர் எமர்ஜென்சி யாராவது கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஐயோ இந்த எமர்ஜென்சி சொல்றாரு, முடிச்சாலும் வர ட்ரை பண்ணுவோம். மரம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, தன்னை வேலை நின்று ரெண்டு சொந்தக்காரன் உறவுக்கு ஆயிடுச்சு, நான் போய் பார்த்து வந்துடுறேன், அது என்ன அப்புறம் பார்த்துக்கிறேன், ஓட்டமா இல்லையா? உங்களோட கேடு கேட்ட ஆண்டவர் அவ்வளவு சுத்தமான தெய்வம் அப்படி. அப்போ வேதாகம் நமக்கு சொல்லுது, சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதுனா நமக்கு பிரயோஜனம் என்ன? அதனாலதான் இன்னைக்கு அநேக ஜெபம் பண்ணாங்க. இப்போ ஜெபம் பண்ணணும்னா என்ன பிரயோஜனம், என்ன பயன்? ஏதாவது யூஸ் இருக்கா? வாட் இஸ் யூஸ்? என்ன பயன், என்ன பிரயோஜனம்? நான் அப்படியே தான் இருக்கேன். 6 மாசம் சபைக்கு வந்தேன், நான் இப்படித்தான் இருக்கேன். 10 வருஷம் சபைக்கு பண்ண அப்படித்தான் இருக்கிறேன். ஓட்ட பையில வாங்கி போட்ட என்ன மாமா? யார் ஜெபிக்க மறுக்கிறார்களோ அவர்கள் முதலாவது அவிசுவாசிகள். முதல் அர்த்தம் அதுதான். ஏன்னா ஜெபம் ஆண்டவர் தருவார் நம்பிக்கை வச்சா ஜெபம் பண்ணுவான். போகும்போதே கிடைக்காதுன்னு போனா ஜெபம் பண்ணும்போது முழு மனதோடு முடிவு ஜெபம் பண்ணி ஏன் வரல அப்படின்னா, 5 வயசு பையன் குழந்தை கையில போய் பிளைட் பண்ணணுமா? அந்த குழந்தைக்கு பிளைட் ஆசரா எடுத்து விளையாட கொடுக்குமா? கொடுத்து அறுத்துக்கும். உனக்கு எப்ப ஆசீர்வாதம் தரணும், எப்ப எதை செய்யணும் வச்சுக்கிறாங்க. எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி சொல்லுவாங்க. 5 வயசுலயே எப்படி சாதனம் போறதுக்கு முதல் குடியும் வச்சுக்கிறோமோ அதில் எவ்வளவு விவரமா இருக்கிறோம். அப்போ வேதாகம் எதை சொல்லுதுன்னா, ஜெபம் பண்ணுவதை குறித்து பார்க்கும்போது யோபு புத்தகத்திலேயே 16-20 வாசிக்கல. ஆனாலும் அவர்கள் வாழ்பவர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருக்கிறார்கள். எத்தனை சலுகையில் துன்மார்க்கரின் விளக்கு அடைந்துவோம். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர் மேல் வரும். அவர்கள் காட்டு முகத்தில் இருக்கிற துருமை போலவும் பெரும் காற்று பறக்கடிக்கிற கதிரை போலவும் இருக்கிறார்கள். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அவன் உணரத்தக்கமாய் அதை அவனுக்கு படிக்க பண்ணுகிறார். அவனுடைய அறிவை அவனுடைய கண்கள் காணும். சர்வ வல்லவனுடைய உத்தரத்தை குறிப்பான். பாருங்க, ஜெபிக்காதவன் ஆனாலும் ஜெபிக்காதவன் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. உலக மனுஷர் ஆசிரமம் கையில தான் இருக்கிறாங்களா? ஆனால் ஆண்டு சொல்றாரு, உன் வாழ்வு கையில அப்படின்னா உன் உயிர் எவ்வளவு கையில இருக்குது. புரியுதா? உன் கையில் உயிர் யார் கையில் இருக்குது? உன் கையில் இல்லை. நீ ஜெபிக்கலன்னா உன் உயிரை யார் இருக்குது? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு கையில் இருக்குங்கிறாரு. அப்புறம் துன்மார்க்கன் ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக. எவன் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்றானோ அவன் யாராமா? புரியுதா? ஜெபிக்கிறவங்கள யாரு? ஜெபிக்கிறவங்கள யாரு? நீ ஜெபிக்கிறவன் யாரு? துன்மார்க்கன் எங்க போவாங்க? கருணா கிறிஸ்தவ பரலோகத்துல கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவங்களுக்கு ஒரு இடம் பெருசா இருக்கீங்க. நரகத்துல நீ தெரிஞ்சு சத்தியம் தெரிஞ்சு கீழ்ப்படியாம உனக்கு அதிக தண்டனை. சத்தியத்தை அறியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா பாவம் யதார்த்தமா செஞ்சுட்டா தப்புன்னு வச்சுக்கலாம். தெரிஞ்ச செஞ்சா தண்டனை இருக்கா இல்லையா? அப்போ இன்னொரு விஷயம் வாசிப்போம். 17 பாருங்க, எத்தனை சடிதிகள் துன்மார்க்கும் விளக்கு. என்ன அர்த்தம்? வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிடும், விளக்கு அணைஞ்சு போயிடும். அப்படிங்கிற விளக்குறது நமக்கு விளக்குது கண்ணு. கண்ணு நட்டு போச்சுன்னா நான் அந்த கண்ணாடிக்கு போய் தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணை நிற்கிறாங்க ஆளுங்க. மற்ற வியாதிக்காரங்க கூட கொடுக்குறாங்கன்னு தெரியல, இப்படியே முடிச்சு போறாங்க. அவன் கண்ணை உடம்பு தெரிஞ்ச அதிகம் முடிச்சுனா என்ன ஆயிடுவான்? இடறி அப்ப
துன்மார்க்கு விளக்கு அணிந்தோம்னா அவன் எதிர்த்தால் விளங்காம இடறி விழுந்து கொண்டே இருப்பான். அவன் செழிப்பான ஒரு ஆசீர்வாதம் வாழ முடியாது. அவன் விளக்கு அணிந்து போகும். அவன் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் ஜெபிக்காட்டி என்ன வருமாமா? ஆபத்து வரும் அப்படிங்கிற. அப்புறம் அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பிறக்கிற பதரை போல இருக்கவன் எந்தளவு சங்கியமான போயிருவான். தூக்கி வீசி ஒரு ஆண்டவர் தகவலான தங்க இடமெல்லாம் நிம்மதிக்கு அங்கடைமா இங்கடைமா யாரும் சேர மாட்டான். நிம்மதியற்று பைத்தியக்கதான் இருப்பான். வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. என்னால் எந்த பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. காரணம் என்ன? அவனுடைய சமாதானம் பிடிக்கக்கூடாது. அவன் நிம்மதி வச்சு அழகா இருப்பான். யாரை பார்த்தாலும் கோபப்படுவான், யாரை பார்த்தாலும் எரிச்சலா பேசுவான், யாரை பார்த்தாலும் கோபமாவே தெரியும். அவனுக்கு சமாதானம் இல்லை. அவன் எப்ப பார்த்தாலும் எரிச்சலா இருப்பான், யாரும் சேர மாட்டான். துன்மார்க்கோட பழக்கம் இருக்கு. யாரும் சேர மாட்டான். அவனுக்கு தகுந்த ஆள் வச்சுக்கோங்க, ஆதரவா பேசுறவங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ற ஆள் வச்சுக்கோங்க. அந்த எல்லாத்தையும் இருக்கும். ஒரு நாள் ஒரு காரியமாக உங்களுக்கு தொடர்பு உங்களால் ஒரு நாள் பதிலாக கோச்சு போய் கழிட்டுவாங்க. ஜெபிக்க நம்ம செய்கிற வேலையை நான் பேசிட்டு ஜெபிக்க காரணம் சொல்றவங்க நான் பேசிட்டு ஜெபிக்க நேரமே இல்லை என்று சொன்னாங்க. இன்னொன்று 19 சொல்லுது, தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகள் வைத்திருக்கிறார். உன்னுடைய ஆசீர்வாதம் பிள்ளைக்கு வரும்போல உன்னுடைய அக்கிரமம், பாவம், சாபம், வியாதி எல்லாம் பிள்ளை மேல தங்கோ அவன் உணர்த்த விதமாய் அதை அவனுக்கு படிக்கப்படுகிறார். ஐயோ என் பிள்ளைக்கு நானே கேடு, என்னால் என் பிள்ளை கெட்டு போச்சு, என்ன குடும்பம் விளங்கப்படும் நானே காரணம். அவனை குழந்தை ஊற்றுவார். அப்படின்னா அவன் யாரு? எப்பெல்லாம் ஒரு மனுஷன் புலம்பிட்டே இருக்கிறானோ அவன் செமிக்காத. என்னால் எந்த பிரோஜனம் இல்லைங்க, என் மனைவிக்கு பிரோஜனம் இல்லைங்க, என் பிள்ளைக்கு பிரோஜனம் இல்லைங்க, எனக்கு யாருன்னு பிரோஜனம் இல்லைங்க பாருங்க. அவன் யாராம்? நான் சொன்னா எதுவும் சொல்றாரா? அதனால தெரிஞ்சுக்கணும். படிச்சுற பாஸ்ட் எப்ப கோபம் போல இருக்குது, என்ன சாடா இருந்துச்சுக்கிறதுக்கப்ப நான் சாடம் இல்லை, வாடம் இல்லை. இங்க ஒரே ஒரு சாடி இருக்கிறார். யாரு? அந்த 20 வருஷம் அவனுடைய அழிவு. யாருடைய அழிவு? ஜெபிக்காத அழிவு. அவனுடைய கண்கள் காணும் சர்வ வருட உக்கரத்தை, கோபத்தை. உன் மரணத்தினால நீ வேதனைப்பட்டு சாவ, அதை நீ பார்ப்ப. ஐயோ இந்த வாழ்க்கை வாழ செத்து போட நினைப்ப. மரணம் உனக்கிட்டு விலகி போகும். மரணத்தை எதிர்பார்த்து காத்துப்ப, மரணம் வராது. முதல்ல மரணத்தை பயப்படுவேன். இப்ப மரணத்துக்கு விரும்பி அடங்குவா சாகரிச்சு நான் துன்பப்படுறேன். வரமாட்டனே நீ துடிக்கும். ஏன் ஆண்டவர் ஜெபிக்க சொல்றார்? ஏன் விழுத்திருந்து ஜெபிக்கிறார்? எதுக்காக விழுத்திருந்து? அவர் ஆசையா? ஜெபம் என்பது தேவனோடு நெருங்கி வாழ்வது. யாருக்கு பிடிக்காது? ஜெபம் பண்றது யாருக்கு பிடிக்காது? நல்லா பாருங்க. அதிகாலை என்று ஜெபிக்கலாம் போது உடம்புல வலிக்கும், கொஞ்ச நேரம் தூங்கலாம், போறது ரொம்ப டயர்டா தெரியும். எழுந்திரிச்சு மூஞ்சு கழுவி பல்ல பற்றி ப்ரெஷ் பண்ணி அப்படி வந்து உட்கார்ந்தா கூட வந்து அப்படியே தள்ளும். கடிந்து கொண்டு நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. இப்படியே பாடுபட்டு வந்தாருங்க. ஒரு நேரம் தூங்கிட்டு இப்படியே பாடுபட்டாரு. அதை பாதுகாக்க வேண்டாமா? மூட்டை கணக்க பணம் வந்து வச்சிருக்கிறாரு. ரயில்வே ஸ்டேஷன் உட்காந்துருக்கீங்க, புருஷன் கொண்டாடி. யார் தூக்குவா? மூட்டையோ பணம், மூட்டையோ பணம் கீழே வச்சுட்டு வந்து 2 தூக்கிட்டீங்களா? அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு குடித்த இடுப்பில் சுருக்கா தூக்கி கவுத்தப்பட்டு கட்டி அப்படி கையை பிடிச்சிட்டே தூக்கிட்டு ஒத்த கட்டே ஒரு கண்ணியே தூக்கிட்டோம். இந்த கணக்கு தூக்கிட்டு பார்த்துருக்கோம். ரைட்? காரணம் ஆசிரத்தை உன் ஆசிரத்தை தக்க வைத்துக் கொள்ள கண்முடிக்கிறா ஜெபிக்கிறதா இருக்கணும். வாசனம் தங்கணும்னா ஜெபிக்கணும். வாசனத்தை காத்துக்கொள்ள ஜெபிக்கணும். வாசனத்தை வருவித்துக் கொள்ள சோம்பேறித்தனம். இன்னொன்று
அதை துரத்தணும். சோம்பேறி ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறி ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. அப்போ 1 பேதுரு 5:8 சொல்லுது, தெரிந்த புத்தியுள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் எதிராளியான பிசாசனவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி உன்னை முழுங்க அடிக்க பிசாசு சுத்திட்டே இருக்கிறான். அலாட்டா இருக்கணும் நீ. அதுக்கு தான் சொல்லுவோம். போன 2 வாரத்துக்கு முன்பாக சொன்ன மாதிரி செபிக்கிறவன் பாவம் செய்ய பயப்படுவோம். பாவம் செய்வேன் அப்படியே அவன் ஜெபிச்சா இருக்கும். அது நிரந்தரமான தீர்மானமாக இருக்கும். ஆனால் பாவத்தை விழுந்தாலும் ஜெயிச்சு வரணும் இருந்து ஜெபிக்கிற பாருங்க, அவன் ஜெயிச்சிருவான். பாவத்தை ஜெயிச்சிருவான். இந்த பாவத்துக்கு விட உதவி செஞ்சு சாப்பிட்றவங்க அவன் ஜெயிச்சிருவான். பாவம் தான் பரவாயில்ல. உங்களுக்கு சக்கரமாக போய் நீ பாவம் செஞ்சு சாப்பிட்டு அது பாவம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்க, உன் பாவனை தொடர்ந்து விட்டு நிச்சயம் உன் பாவம் விட்டு போயிருமா? உன் பிள்ளைக்கு, உன் பிள்ளையோட பிள்ளைக்கு சொத்து அப்படியே தொடர்ந்து வரும். ஏன்னா ஆசீர்வாதம். அப்பா ஆசீர்வாதியா, குழந்தை பேர கொடுத்துடும். எங்க தாத்தா ஆசீர்வாதியா, சாபம் தொடர்ந்து வரும். ஆக வேதம் சொல்லுது, நன்றாக கவனிங்க. அப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன பிரயோஜனம்னா, ஜெபம் பண்ணாட்டி என்ன வரும் தெரிஞ்சுக்கும் போது அப்புறம் ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். ஜெபம் பண்ணனா நீ ஃபர்ஸ்ட் என்ன யாருமா துன்மார்க்கனா இருக்கிற, உன்னுடைய காரியங்கள் துன்மார்க்க ஆலோசனை தூரமா இருப்பதாக. எவன் ஜெபிக்க மாட்டாங்கிறானோ அவனுடைய பேச்சை கேட்காது. ஜெபிப்போடு இணைப்பில்லாம இருக்கிறானோ ஜெபிக்க சேர மாட்டான், ஜெபிக்க ஐக்கியப்பட மாட்டான், அவனை சேராது. விலைக்கு உன்னை கெடுத்துக்கொண்டு காரணம்னா அவனுக்கும் ராவி தேவன் நெருங்க உடலை. ஜெபம் என்பது தேவனோட உறவாட்டாரு. நமக்கு பின்னணி யாரு? ஆண்டவர் லவ் பண்ற தலைவரோட பின்னணி சாரதான். அவரை நேசிக்க விட மாட்டான், அவரை ஆராதிக்க விட மாட்டான், அவரை பணிந்து விட மாட்டான். ஆகிய ஜெபம் மிக மிக